ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடிஃபை அந்த டேப்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற MEPயில் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிற சில மாடிஃபை டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு பார்த்தோம்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் டைம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வாங்க போற இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா அலைன். ஓகேவா? அலைனோட கமாண்ட் வந்து AL. இதுக்கு வந்து உங்களுக்கு A ஒரு இடத்துல L ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கீ ஷார்ட்கட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி AA இல்லைனா AG பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அலைன் எதுக்காண்டி நம்ம வந்து MEPயில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அலைனுக்கு வந்து நம்ம ஒரு டக்டை நான் வரைஞ்சிக்கிறேன், சின்னதாக ஒரு டக்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே இருக்க டக்ட்டு எனக்கு இது வரைக்கும் வரணும், அதாவது இந்த வால் வரைக்கும் வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணியும் நம்ம இது வரைக்கும் கொண்டாந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தடு, நம்ம இங்கே சைஸ் கொடுத்துக்கலாம், எவ்வளோக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ 10 கொடுத்தேன் அப்படின்னா 10 வந்து இது மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த அலைன். ஓகேவா? இப்போ நான் வந்து AL கொடுத்து அலைன் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எது வரைக்கும் அந்த டக்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே வாலில் இருக்குல்ல, இங்கே நான் வாலை செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டக்டோட இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக அந்த டக்ட் அலைன் ஆகி நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிரும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம அலைன் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இவ்வளோக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த டக்ட் வந்து எனக்கு இந்த டக்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னா குயிக்காக நம்ம இந்த டக்டோட இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் நமக்கு அலைன் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? இதுக்கு தான் வந்து நம்ம அலைன் டூல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட்டு எப்போதும் போல் ஆட்டோகேடில் இருக்க மாதிரி OF. ஓகேவா? இப்போ நான் வந்து திரும்பியும் டக்டே நான் வரைஞ்சிக்கிறேன், ஒரு குட்டி டக்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இதை ஒரு 10 ஃபீட்டு தள்ளி எனக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று காப்பி டூல் யூஸ் பண்ணுவோம், காப்பி பண்ணி இந்த சைடு வைக்கிறதுக்கு. இன்னொன்று இது மாதிரி நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் OF கொடுத்துக்கிறேன். OF கொடுத்து இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தூரம் தள்ளி வரணுன்றதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இங்கே, இது என்ன அப்படின்னா இந்த காப்பியை நான் டிக் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு காப்பி வந்து நமக்கு இந்த சைடு வந்து ஆஃப்செட் ஆகும். ஓகேவா? இதே இந்த நான் காப்பி எடுத்து விட்டேன் அப்படின்னா இந்த டக்டே 10 ஃபீட்டு தள்ளி இந்த சைடு வந்துடும். புரியுதா? இப்போ நான் காப்பி வச்சுக்கிட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடு வச்சேன் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஆஃப்செட் ஆகும். இதே நான் ரைட் சைடு வைக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடில் வந்து நமக்கு ஆஃப்செட் ஆகும். ஓகேவா? 10 ஃபீட். இப்போ நான் வந்து காப்பியை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். OF கொடுத்துட்டு காப்பி ஆஃப் பண்ணி 10 ஃபீட் நான் கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க டக்டே நமக்கு இந்த சைடு மூவ் ஆயிரும். ஓகேவா? இதான் வந்து நமக்கு ஆஃப்செட்டோட பர்பஸ். இப்படி தான் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மிரர். ஓகேவா? மிரர் வந்து உங்களுக்கு ஆட்டோகேட் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தா தெரியும் மிரரோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டக்டே வரைஞ்சிட்டு இப்போ எனக்கு வந்து கரெக்டாக நம்ம எப்படி நார்மலாக மிரர் பண்ணுவோம்ல, உங்களுக்கு தெரியும் மிரர்னா என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆட்டோகேட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மிரர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மிரர் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு போர்ஷன் இருக்கா, இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, எனக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இதே டக்ட் எனக்கு இந்த சைடும் வேணும், லெஃப்ட் சைடும் வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து அந்த ஒரு எவ்வளோ தூரம் தள்ளி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நான் LI கொடுத்துக்கிறேன். LIனா லைன் டூலு. ஸோ LI கொடுத்துட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ டக்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு மிரர் கமாண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? டக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்மளோட சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த சைடு ஒரு மிரர் ஆகிரும். ஓகேவா? இதே சைடாப்பில் ஒரு டக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் மிரர். பேசிக்காக நம்ம மிரர் எப்படி பண்ணுவோமோ அதே பர்பஸ் தான் இதுலேயுமே, சேம் ப்ரொசீஜர், அதே தான் மிரர். ஆட்டோகேடில் என்ன பண்ணுவோமோ சேம் அதே தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்கெட்ச் மிரர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இது நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ் பார்ப்போம். இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நான் போகிற கிளாஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மெயினாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம குயிக்காக பார்ப்போம். ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லைஸ். ஓகேவா, ஸ்லைஸ் அப்படின்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி தான். இப்போ எஸ்எல் இதோட கமாண்டு. உங்களுக்கு வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா கீ ஷார்ட்கட்டில் போயிட்டு நீங்கள் எஸ்டி அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் குயிக்காக வர மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு டக்ட்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த டக்ட்டை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணணும், எனக்கு 2ஆக கட் பண்ணணும் அப்படின்னா எஸ்எல் போட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் இடையில இருக்கும். நம்ம கட் பண்ண இடத்துல சின்ன பீஸ் இருக்கும், அதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்ட்டு வந்து சேமாக ஒட்டியே தான் இருக்கும், பிரியாது. ஓகே, நான் வந்து அதை நான் டெலீட் பண்ணாமல் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன், எஸ்எல் கொடுத்துக்கிறேன். கொடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு டக்ட்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுது, தெரியுதா? ஏன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணோனையுமே நமக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் நமக்கு இந்த இடையில இருக்கும். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு டேப் கொடுக்கும்போது நமக்கு இங்கே செலக்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு. நான் செலக்ட் பண்ணிட்டு இதை நகர்த்தி வச்சுக்கலாம் அப்படி. ஓகேவா, புரியுதா? இதான் வந்து ஸ்லைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைஸ் வித் கேப். ஓகேவா, இப்போ ஸ்லைஸ் வித் கேப்னா நமக்கு இதில் டிஃபால்ட் கமாண்ட் இருக்காது. நீங்கள் வந்து கீ ஷார்ட்கட்டில் போயிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள் ஸ்லைஸ் வித் கேப் அப்படி சொல்லிட்டு. இதோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பண்ண, ஓ சாரி, ஸ்பிளிட். ஸ்ப்ளிட் வித் கேப்னு இருக்கா? இதுக்கு நம்ம கமாண்ட் எதுவுமே இல்லை. ஸ்ப்ளிட் வித் கேப் நான் வந்து சும்மா எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எஸ்ஜி கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் வித் கேப் கமாண்ட் வந்து நமக்கு அப்ளை ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டக்ட் வரைஞ்சிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் எஸ்ஜி கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் வித் கேப் கமாண்ட் வந்து நமக்கு அப்ளை ஆயிரும். இதோட கேப் சைஸ் வந்து நமக்கு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஜாயின் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு 2 அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன், 2 feet. ஓகே, இதில் வந்து ஏதோ காமிக்குது. ஓகே, இப்போ நான் 0.05லேருந்து 1 mm தான் நம்மளால் ஸ்பிட் பண்ண முடியும் இதை கேப்போட. ஓகே, அப்போ நம்ம வந்து 1 கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நான் ஸ்பிட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து அந்த ஸ்பிளிட்டோட கேப் வந்து நமக்கு 1 feet இருக்கும். ஓகேவா, திங்க் 1 feet தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 1 feet. ஓகேவா, இதான் வந்து ஸ்ப்ளிட் வித் கேப். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அன்பின் பின். ஓகே, பின் அன்பின் அவங்களுக்கு வந்து அது பேசிக்காக அதோட நேம் சொன்னாவே தெரியும். இந்த இடத்துல நம்ம அந்த டக்டை வந்து அப்படியே பின் பண்ணி வைக்கிறது, யாராலையும் நகர்த்த முடியாது, சைஸை வந்து மாற்ற முடியாது, இதே இடத்துல அப்படியே ஹோல்ட் ஆயிரும். ஓகே, நான் வந்து டக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன் கொடுத்துட்டேன் அப்படின்னா பின் ஆயிரும். ஓகேவா, இதோட கமாண்டு பிஎன். ஓகேவா, இப்போ பார்த்தேன் அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சர்க்கிள் சிம்பிள் காட்டுதில்ல. இப்போ நான் வந்து என்னால் இந்த இடத்துல வந்து நகர்த்த முடியாது, இந்த டக்டை எங்கிட்டுமே நகர்த்த முடியாது, இதோட சைஸை மாற்ற முடியாது. ஓகேவா, அதே இப்போ வந்து அன்பின் அப்படின்னா யூஎன் யூஎன் கிடையாது, யூபி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அன்பின் ஆயிரும். ஓகேவா, இதான் வந்து பின் அன்பின். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மூவ்னா வந்து எம்வி கமாண்டு. நம்ம சேம் நமக்கு வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் மூவ் கமாண்ட்லாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து காப்பி சிஓ என்ட்ரு. சிஓ என்ட்ரு கிடையாது, ஜஸ்ட் சிஓ தான். நம்ம ஆட்டோகேடில் தான் என்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஜஸ்ட் நம்ம கமாண்ட் மட்டுமே இன்புட் கொடுத்தா போதும். ஓகே, சிஓன்னு கொடுத்தாலே நமக்கு வந்து கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து காப்பி பண்ணுற மாதிரி, எப்போதும் நம்ம காப்பி பண்ணுற மாதிரி தான். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு சிஓவை போட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ ஃபீட் தள்ளி வேணுமோ, அப்போ 5 feet தள்ளி வேணும் அப்படின்னா 5 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த இதில் நமக்கு 5 feet தள்ளி வந்துடும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட். சேம் ரொட்டேட்டும் நமக்கு வந்து தெரியும். ஆர்ஓ கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் ஆங்கிள் எவ்வளோ, இப்போ 90 degree வேணும் அப்படின்னா 90 degree கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா 90 degree வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ட்ரிம் இதில். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 2 போர்ஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரிம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ட்ரிம் டிஆர் கொடுத்துட்டுனா இந்த டக்டையும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகே, நம்ம ஆட்டோகேடில் பண்ணுற ட்ரிம் வேறு, ரிவிட்டில் இருக்க ட்ரிம் வேறு. ஓகேவா, இந்த ட்ரிம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, குயிக்காக நம்ம டக்குன்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு 2Dயில் மட்டும் இல்லாமல் 3Dலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ட்ரிம் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் டிஆர் கொடுத்துட்டு இந்த டக்டையும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா குயிக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி.
ஓகேவா? இதான் வந்து ட்ரிம்மோட பர்பஸ். நம்ம குயிக்காக டக்கு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அரே, ஸ்கேல். ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதில். ஏன்னா நம்மளோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்க சைஸ், நம்ம தான் சைஸ் கொடுக்கணும். ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஓகேவா? ஸ்கேல் நம்ம வந்து ஷீட் ஒர்க்கு அது மாதிரி பண்ணுறப்ப கூட நம்ம டெக்ஸ்ட்டு அது மாதிரி வந்து ஸ்கேல் பண்ணலாம். நம்ம வந்து காம்போனன்ட்ஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. ஓகே, அதனால் நம்ம ஸ்கேல் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து அரே. அரே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கமாண்டு. இப்போ ஒரு பெரிய ஒரு லீனியரான ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா, அதில் உங்களுக்கு ஏர் டெர்மினல் வந்து ஒவ்வொன்றா வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இதே நம்ம வந்து இந்த அரே கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏடி கொடுத்துட்டு ஒரே ஒரு ஏர் டெர்மினல் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ஏஆர் கமாண்ட், அரேக்கு கமாண்ட் வந்து ஏஆர். இப்போ நான் வந்து இதில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஒரு 8 கொடுத்துக்கிறேன். இப்போ பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த நமக்கு டிஸ்டன்ஸ் இன்பிட்வீன் சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு 3 ஃபீட் வச்சு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஃபீட் தள்ளி ஒரு 8 ஏர் டெர்மினல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சைஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரேனா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுற மாதிரி ரிவிட்லையுமே சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? நான் ஏடி என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏர்டெர்மினல் வச்சுட்டு ஏர்டெர்மினல் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஆர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதோட பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ, இப்போ 10 ஃபீட் இன்பிட்வீன் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் வந்து 10 ஃபீட் அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல நம்ம நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பியும் உங்களுக்கு வந்து இத்தனை ஏர்டெர்மினல் வேணும், எனக்கு இன்னும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா திரும்பியும் ஜஸ்ட் நீங்கள் ஏர்டெர்மினல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே நம்பர் இருக்குல்ல செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ 10 கொடுத்தேன் அப்படின்னா 10 ஏர்டெர்மினல் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதில் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கமாண்ட் இது அரேன்ற கமாண்ட். இப்போ நீங்கள் ஃபயர் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஸ்ப்ரிங்க்லர்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலாக இருக்கும். அவ்வளோ ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும். நீங்கள் அரே கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் வேலையை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ட்ரிம் எக்ஸ்டென்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரிம் எக்ஸ்டென்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸு, இது மாதிரி 2 கமாண்ட் இருக்கும். இது நமக்கு வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் கிடையாது. இந்த கமாண்டே நம்ம யூஸே பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நமக்கு ட்ரிம்மு நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன மிரர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மூவ், காப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அரே யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் எலமெண்ட்டு மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டு, ட்ரிம்மு இது 2 தான் உங்களுக்கு வந்து தேவையே படும் அதிகமாக. ஸ்ப்ளிட்டு, ட்ரிம் இது 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட் இதில். இந்த மாடிஃபை டூல்ஸ்லேயே இந்த 2 டூல் மட்டும்தான் நமக்கு ரொம்ப டைம் நமக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இந்த 2 டூலாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டிருக்கல, இது வந்து டெலீட் தான். செலக்ட் பண்ணிட்டு டிஇ கொடுத்தேன் அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ மாடிஃபை டூல்ஸ் கமாண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் சொன்னது தான் நம்ம வந்து MEPயில் மேக்ஸிமம் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த டூல் மட்டும்தான். ஓகே, அதுலேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ப்ளிட்டு, நெக்ஸ்ட் வந்து ட்ரிம்மு இது 2 தான். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டும் இன்ஜினியரிங் படிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னா அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பர்சனலைஸ்டு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஈவினிங் டைம் ஆர் வந்து சண்டேஸில் வந்து நம்ம பர்சனலைஸ்டு கோச்சிங் ஆன்லைனில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ரொஃபஷனலான கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.